தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அரசியலுக்கு முழுக்கு திமுக அமைச்சர் திடீர் முடிவு. அரசியலுக்கு முழுக்கு திமுக அமைச்சர் திடீர் முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. திமுக ஆட்சியில் நீர்வளத்துறை அமைச்சராக இருப்பவர் துரைமுருகன். இவர் கருணாநிதி அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்தார். தற்பொழுது மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக உள்ளார். திமுகவின் பொதுச் செயலாளராக உள்ளார். இவருடைய வயது 85 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. இவருக்கு அடிக்கடி ஞாபக மறதியால் அவதிப்படுகிறார். வயது மூப்பினால் அவதிப்படுகிறார். உடல்நலக் குறைவினால் அவதிப்படுகிறார். இவரால் சரியாக பேச முடியவில்லை, சரியாக நடக்க முடியவில்லை, நீண்ட தூரம் பயணிக்க முடியவில்லை, அதிக நேரம் நிற்க முடியவில்லை. எப்பொழுதும் அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. ஓய்வு நிலையிலே இருக்க விரும்புகிறார். ஆனால் திமுக அமைச்சரவையில் மிக முக்கிய பொறுப்பான நீர்வளத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. திமுகவின் முக்கிய பதவியான பொதுச் செயலாளர் பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் வயது மூப்பால் அவதிப்படுகின்ற துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்தும் திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் விலக விரும்புகிறார். தன்னுடைய விருப்பத்தை திமுக தலைமையிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக தலைமையும் அதற்கு சம்மதித்து விட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அரசியலிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார். பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த பின்பு முறையான அறிவிப்பு வெளிவரும் என்று கூறப்படுகிறது. அமைச்சர் துரைமுருகன் அரசியலிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக வந்த செய்தி வேலூர் மாவட்ட திமுகவினருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது.